உங்களுடன் ஸ்டாலின் இந்த விளம்பரத்தால் இருந்த மாதிரி அங்க இருக்கிற மக்கள் ஒரு விண்ணப்பம் எழுதி அந்த அதிகாரி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனுவெல்லாம் ஆத்துல கிடக்குதுல, ஊடகத்துல பார்த்து பத்திரிகை வந்த செய்தி தானே. இவர்களெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறவங்க. இந்த ஆட்சியில மக்களுக்கு பிரச்சனை இல்லாதவோ பரவாயில்ல, பிரச்சனை தீர்க்காட்டி பரவாயில்ல, பிரச்சனை உண்டாக்காத இருந்தாவோ போதும், மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க. எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. 4 ஆண்டு கிட்டத்தட்ட 51 மாசம் நிறைவு பெற்று விட்டாங்க. இன்னும் 7 மாசம் தேர்தலுக்கு இருக்குது. இப்படி எல்லாம் மக்களுக்கு ஆசை வார்த்தை கொடுத்து ஆசை தூண்டி மக்களுடைய வாக்களை பெற்று அடுத்த ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசு அரங்கேற்றி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. முதல் 3 ஆண்டுக்கு முந்தி 52% மின் கட்டணம் உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. இப்ப 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. ஏற்கனவே அறிவிச்சபடி 52% மின் கட்டண உயர்வு. ரெண்டையும் சேர்த்துனா 3 ஆண்டுக்கு பிறகு 67% மின் கட்டண உயர்வு. பீக் அவர் கடைக்கெல்லாம் பீக் அவர் டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. அதே போல இந்த நகராட்சி வீடுகளுக்கு 100% வீட்டு வரி. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா? இப்போ அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா? திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வீட்டு வரி கட்டணும். கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வரி கட்டிங்களா? இப்போ திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி, எல்லாம் வரி மேல் வரி போட்டு இன்னைக்கு மக்கள் தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்தியதான் இந்த அரசாங்கத்தினுடைய சாதனை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.